அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரிவலகன் பேசுகிறேன். நமக்கும் அண்டை மாநிலமான கர்நாடகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீராத தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது இந்த காவிரி நதிநீரை பகிர்ந்து கொள்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எத்தனையோ வருஷங்களாக இந்த பிரச்சனை இந்த மண்ணில் 2 ஸ்டேட்லேயும் நடந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு முடிவு கிடைச்ச மாதிரியே தெரியல. நாளுக்கு நாள் 2 பேரும், அதாவது 2 மாநிலத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர ஒரு சொல்யூஷனை நோக்கி இந்த பிரச்சனை போகுதா அப்படின்னா கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டும் காவிரி நடுவர் மன்றமும் இன்னும் பல குழுக்களும் சேர்ந்து ஒரு டெசிஷனை சொல்லிக்கிறாங்க. அதை கர்நாடக மாநிலம் ஏற்க மறுக்குது. தமிழ்நாடு எங்களுக்கு இந்த அளவு தண்ணீரை தேவைன்னு சொல்லுது. இப்படி ஒருத்தர் 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது என்னமோ 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படலை. இங்கேருந்து போகக்கூடிய சரக்கு லாரிகளை அவங்க அங்கே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வரக்கூடிய சரக்கு லாரிகளை இங்கே அனுப்ப மாட்டேன்றாங்க. இப்படி தொடர்ந்து 2 நாளாக அங்கே பந்த் நடந்துட்டு இருக்குது. இங்கேருந்து யாரும் அங்கே போக முடியல, அங்கேருந்து யாரும் இங்கே வர முடியல. அந்த எல்லையில், கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் பயங்கர போராட்டங்களை அவங்க நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரே நாட்டில் பிறந்த ஓர்தாய் மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு நதிநீரை பகிர்ந்து கொள்வது கூட நம்மக்கிட்ட ஒரு சகிப்புத்தன்மை இல்லை, ஒரு புரிதல் இல்லைன்னு சொன்னால் நம்ம வேறு என்ன மாதிரியான பிரச்சனைக்கு தான் ஒன்று கூட போகிறோங்கிறது நமக்கு தெரியலை. 2 பக்கமும் வாழக்கூடியவர்கள் நம்முடைய பாரதத்தை சேர்ந்த மக்கள் தான். ஒருவருக்கு குடிக்க தண்ணீர் இருக்குது, ஒரு குடிக்க தண்ணீர் இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவணும். அதுதான் நம்மளுடைய பண்பாடு. நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டேட் எங்களுக்கே தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் நம்முடைய தமிழ்நாட்டிலையுமே நம்ம முறையாக தண்ணீர் வளத்தை பாதுகாத்தோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடும் தான் இருக்குது. அவங்க காவிரியை சுற்றி பல குளங்களையும் பல குட்டைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நாம் அதே மாதிரி நீர் வளத்தை தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தோம், நீர் வளத்தை உருப்படியாக பாதுகாத்தோமா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, மழை பெஞ்சுது, எல்லாம் நடந்தது. ஆனால் அவ்வளோ தண்ணி கடலில் போய் கலந்தது. அதெல்லாம் முறையாக நீர் மேம்பாடு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதில் மழை பெஞ்சதில் ஒரு 3/4 தண்ணீரை நம்ம சேமிச்சிருக்கலாம். நம்முடைய கிரவுண்ட் வாட்டரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு முற்போக்கான திட்டம் நம்மக்கிட்ட நீர் மேம்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏற்படுது. அவன் தண்ணி கொடுக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கமே தவிர நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் போக இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இது ஏதோ அரசியல் காரணத்துக்காக நடக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னு சொன்னால் இது ஒரு தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான், தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறதே கிடையாது. ஏன்னா எவ்வளோ பெரிய நாடுகள், சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் கூட ஒரு பிரச்சனைக்கு சமாதானமாக உட்காந்து பேசி அந்த பிரச்சனையை தீர்வு கன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஓர்தாய் மக்களாக நம்ம 2 பேருமே ஒரு பிரச்சனையை இத்தனை வருஷமாக சண்டை போட்டுருக்குங்கிறதே கூட அப்படின்னு சொல்கிறதே நமக்கு ரொம்ப வெட்கமாகவும் ஒரு அவமானமாகவும், ஒரு விஜயகாந்த் பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னமும் அந்த ஒரே ஒரு பிரச்சனைக்காக நம்ம சண்டை போட்டே இருந்தால் நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள் இது மக்கள் மத்தியில் ஒரு குரோதத்தை ஏற்படுத்திடும். கன்னடத்துக்காரனை பார்த்தா தமிழ்நாட்டுக்காரனை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஏற்கனவே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா கன்னடத்துக்காரனுக்கு பிடிக்காமல் போயிடும். இப்படி மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பையும், ஒரு வேண்டாத வெறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையும் உருவாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. ஆகவே அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை கூர்ந்து கவனித்து விரைவாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும். நமக்கு அரசியல் கட்சிகள் மேலே பல விமர்சனங்கள் உண்டு. அவங்களே கூட இந்த பிரச்சனை தீரவே கூடாது, இந்த பிரச்சனை அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு ஐயம் ஏற்படுது. எலெக்ஷன் டைமில் நாங்கள் தான் பார்த்தீங்களா நம்ம மாநிலத்தோட பிரச்சனைக்கு முதல்ல நின்னோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையவே அரசியலாக்கி ஓட்டு கேட்குற இயக்கங்களும் இருக்குது. இது 2 ஸ்டேட்லேயுமே இருக்குது. பார்த்தீங்களா, கர்நாடகத்துக்கு ஒரு பிரச்சனைனோடனே நாங்கள் தான் முன்னாடி நின்னோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குற அரசியல்வாதிகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. ஆக அரசியல் கட்சிகள் மேலேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட், சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை எழுந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி கன்னடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலேயே எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்றாங்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருந்தால் கூட இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்டால் இது ஒரு பயம், நமக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது.
ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இப்படி ஒரு நதிநீர் பிரச்சனைக்காக 2 மாநிலமும் ரொம்ப ஒரு குரோதமாக ஒரு வக்கரமாக சண்டை போடுறதேங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். இது எதிர்காலத்து சந்ததியினருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்காகவாவது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் இந்த பிரச்சனை எவ்வளோ தூரம் சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடிக்கணும். அதே சமயம் தமிழ்நாடுமே நதிநீர் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இருக்கக்கூடிய குளங்களை எல்லாத்தையுமே பாதுகாக்கணும்.